பெரம்பலூர் மாவட்டத்தில் சின்னமுட்லு நீர்த்தேக்கம் அமைக்கும் பணிகளை விரைவில் தொடங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், 50 ஆண்டுகால கோரிக்கையா இந்த சின்னமுட்லு நீர்த்தேக்க திட்டம் என்பது இருக்கிறது? என்ன காரணத்திற்காக இந்த சின்னமுட்லு நீர்த்தேக்க திட்டம் கைவிடப்பட்டதா அறிவிக்கப்பட்டிருக்கு? தமிழரசன், நாம இப்போ தற்பொழுது அந்த இரு மலைகளுக்கிடையே அந்த நீர், குறிப்பாக ஏற்கனவே நாம் செய்தி தொகுப்பில் பதிவு செய்தது போல இந்த சின்னமுட்லு பகுதியில் உருவாகக்கூடிய அந்த அணைக்கு அந்த பகுதிக்கு முன்னதாக தான் இருக்கும். குறிப்பாக கடந்த வருடம் அதாவது ஏற்பட்ட அந்த பெருவெள்ளத்தின் போது கூட அதிகமான கொள்ளளவு கொண்ட அதாவது டிஎம்சி தண்ணீர் வந்து கடலில் வந்து கலந்ததாக விவசாயிகளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. 50 ஆண்டுகள் இல்லை, 1952 இதற்கான திட்டத்தை வந்து அவங்க ஏற்கனவே விவசாயிகள் அனைவருமே இதற்காக இந்த பகுதியில் நீர்த்தேக்கத்தை அமைக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து போராடி வராங்க. அவர்கள் இதுவரை வந்து இதற்கான எந்தவித முயற்சியும் அரசு எடுக்கவில்லை என்பது விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான தடை அவர்களுக்கு வந்தது. நீங்கள் கேட்ட கேள்வி கேட்டார் போல் குறிப்பாக முதல்ல இந்த பகுதி வந்து மலைவாழ் பகுதியில் உள்ள மக்கள் வந்து அதிகமானோர் முதலில் வந்து வசித்து வந்தாங்க அதிகமானோர். பிறகு இந்த சின்னமுட்லு கிராமத்தை பொறுத்தளவு 20க்கும் மேற்பட்ட இந்த குடும்பங்கள் மட்டுமே வசித்து வந்தது. அதன் பிறகு விவசாயிகள் ஒரு முறை வந்து ஒரு பகுதியினர் வந்து தடை விதித்தார்கள். இப்போ தற்பொழுது விவசாயிகள் மற்றும் இப்பகுதி கிராம மக்களை தாண்டி சிலர் இந்த பகுதியில் விவசாய நிலங்களை அதிகமான அதாவது 100 ஏக்கருக்கு மேற்பட்ட விளைநிலங்களை அவர்கள் வாங்கி வைத்திருப்பதாகவும் அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாம் இப்போ விவசாயிகளிடம் பேசி கேட்கலாம். தமிழரசன், நீலகண்டன், இப்போ குறிப்பாக இந்த திட்டம் வந்து 65 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இதை செயல்படுத்த முடியாமலே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இப்ப வரக்கூடிய அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? விவசாயிகள் அனைவரும் இப்ப ஒன்றிணைஞ்சிருக்கீங்க, கிராம மக்களும் இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் சொல்றீங்க. என்ன மாதிரியான பயன்பெறும்? பெரம்பலூர் வந்து மிகவும் வறட்சியான பகுதி, ஆனா இந்த பகுதி வந்து சோலைவனமா காட்சி அளிக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இங்க பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் சின்னமுட்லுங்கிற இடம், இந்த இடத்துல வந்து கடந்த 1950 நாங்கள் விவசாயிகள் மற்ற பொதுமக்கள் எல்லாருமே வந்து சின்ன ஒரு அணைக்கட்டு இங்கே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து இந்த பெரம்பலூர் மாவட்டம் இப்போ மத்திய அரசாங்கம் வந்து கருப்பு பட்டியலில் வச்சுருக்காங்க. நீர்வளம் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு, நிலத்தடி நீர்மட்டம் வந்து ரொம்ப கீழே போயிருக்குது. அப்போ அணை வந்து தேவைங்கிறது இப்போ ரொம்ப முக்கியம் அதிகமாக இருக்குது. 50லேருந்து போராட்டம் பண்ணி 1976 பொதுப்பணித்துறையில் சீஃப் இன்ஜினியர் சென்னையில் வந்து முதல் கட்ட ஆய்வறிக்கையில் வந்து 1,65,00,000 இந்த திட்டத்தை வந்து நான் நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு திட்டம் ப்ரப்போசல் கொடுத்தாங்க. அது வந்து சில காரணங்களால் அந்த பொதுப்பணித்துறையில் நிராகரிக்கப்பட்டு அது நின்று போச்சு. அதுக்கப்புறம் 93 ஒரு ப்ரப்போசல் பண்ணி 3,10,00,000 ஒரு திட்டத்தை நடத்தணும்னு சொல்லி இது பண்ணாங்க. அது கீழே இருக்க ஆயக்கட்டுதாரர்கள்லாம் கொஞ்சம் விவசாயிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததுனால அப்போ நின்றுச்சு. திரும்ப வந்து 97க்கு பிறகு 11,90,00,000 இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ப்ரப்போசல் பண்ணாங்க. இப்போதைக்கு இதுக்கு குறைந்தபட்சம் வந்து 100 கோடி ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் என்று சொல்றாங்க. இப்போ இது தொடர்பாக இதற்கு முன்னதாக ஏரி பாசனதாரர்கள்லாம் கூட இதுக்கு தடை விதித்ததா சொல்றாங்க. நாம் இப்போ அவரிடம் பேசி கேட்கலாம். நீலகண்டன், ஜெகநாதன், குறைந்து அதாவது இந்த திட்டத்துக்கு வந்து முதல்ல ஏரி பாசனதாரர் சங்க விவசாயிகள் அனைவருமே வந்து முதலில் தடை விதித்தீங்க. இப்போ தற்பொழுது வந்து உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தணுங்கிறீங்க, காரணம் என்ன? அவங்க நாங்கள் டேம் கேட்ட சொல்லி தான் ஆரம்பத்திலே கேட்டாங்க. 1952 டேம் கட்டி கொடுங்க எல்லாத்துக்கும் சௌரியமாக கேட்டோம். இப்போ திடீர்னு வந்து ஒரு ஏரி மாதிரி கட்டுற மாதிரி வந்து சொன்னாங்க. ஏரி கட்டாது நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டோம். அது எப்படி கட்டினா இந்த தண்ணி வரக்கூடிய வாய்க்காலையே பிரித்து ஒரு வாய்க்கால் கொண்டு போயிட்டு ஏரி வைக்கணும்னு சொன்னாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கல. ஏன்னா இது ஆரம்பத்துலேருந்தே வந்து இந்த வாய்க்கால் வந்து அரும்பாரி, சித்தேரி, பெரிய ஏரி பாசனம் அங்குள்ள குடி தண்ணீர் இதுக்கு தான் பயன்படுத்திட்டு வரோம். இப்போ முன்ன வந்து பாசனம் ஏரிக்கு மட்டும் விவசாயத்துக்கு மட்டும் பயன்படுத்தலாம். இப்போ வந்து இப்போ குடி தண்ணிக்கு தான் தேவைப்படுது. இல்லை, இப்போ குறிப்பாக இப்போ வந்து வரக்கூடிய அதாவது இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய இந்த வேட்பாளர், குறிப்பாக இங்கே உள்ள வேட்பாளரும் சரி, வரக்கூடிய ஆட்சியில் அந்த ஆட்சி அமைக்கக்கூடியவங்களும் இந்த திட்டத்தை நிறைவேற்றினா தான் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதாக வந்து ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க. ஏன் இந்த தகவலை இப்போ பதிவு செஞ்சுருக்கீங்க? ஒவ்வொரு முறையும் அது வரவங்கலாம் எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணும்போதுலாம் சின்னமுட்லானே கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நாங்களும் அதை நம்பி ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த முறை எப்படி செய்யணும்னாக்கா எங்களுக்கு உறுதியான முடிவு கொடுக்கணும். யார் இந்த சின்னமுட்லானே கட்டுறாங்க அது கட்டி கொடுக்குறவங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறாங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ஜெகநாதன். இப்போ பேரூராட்சி தலைவரோடும் கேட்கலாம். குறிப்பாக இப்போ இந்த பகுதியில் உள்ள அந்த மலையாளப்பட்டி பகுதியில் உள்ள மக்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பெரம்பலூரே வந்து மிகவும் வந்து சோலைவனமாக காட்சி அளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேரூராட்சி தலைவராக இருக்கு நீங்கள், என்ன மாதிரி இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல முனைப்பு காட்டுறீங்க? இது இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் இங்கே பக்கத்தில் பூலாம்பாடி, அரும்பாவூர் 2 பேரூராட்சி இருக்குங்க. இதில் கிட்டத்தட்ட இதில் வந்து 13,000 மக்கள் தொகையும் அதில் ஒரு 13,000 மக்கள் தொகையும் வசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத மலையாளப்பட்டி இந்த சுற்று வட்டார பெரம்பலூர் வேப்பந்தட்டை பகுதியிலேருந்து எல்லா ஊருக்குமே இந்த இங்கே வந்து இது அணை கட்டுனா இந்த அணை மூலியமாக நிலத்தடி நீர் உயர்த்தப்பட்டு இங்கே இருக்க குடிநீர் விவசாயம் முதற்கொண்டு குடிநீர் எல்லாத்தையுமே ஈஸியாக பிரச்சனையை தீர்க்கலாம். ஒரு மழை காலத்திலும் ஒரு வருஷமும் ஒவ்வொருவரும் வந்து இந்த பகுதியை வந்து சோலைவனமாக மாக்கலாம். இது வந்து அதாவது குறிப்பாக நிலத்தடி உருவாக்க முடியும், அதிகமாக விவசாய நிலத்தை பெருக்க முடியும் சொல்றீங்க. ஏன் இந்த திட்டத்தை செயல்படுத்துறது அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் வந்து தொடர்ந்து வந்து இதை தடை போடுறாங்க? இதற்கு வேற எதுவும் காரணம் இருக்கா?
இல்லை இது வந்து தொடர்ந்து ஒரு முக்கியமான கேள்வி தான். இங்கே வந்து இந்த அணை கட்டக்கூடிய பகுதிகளில் ஒரு சிலருக்கோசரம் பல லட்சக்கணக்கான ஏழைகளோட விவசாயியோட வாழ்வாதாரமும் குடிநீர் பிரச்சனையும் இங்கே தலைவிரிச்சு ஆடுது. அதனால் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட ஒரு சிலருக்கோசரம் மற்ற பல லட்சக்காரங்களை பலியாக்கிட தேவையில்லை. இந்த உபரி நீர் எக்கச்சக்கமாக கடலில் போய் ஒரு சிலருங்கிறீங்க, அவங்க கிராம மக்களா, விவசாயிகளா, இல்லை அதிகாரிகளா, அரசியல்வாதிகளா? அந்த கட்டக்கூடிய அணை பகுதியில் நிலம் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இல்லையா, வேறவங்க யாரும் பொதுமக்களோ இல்லை மற்றவங்களோ யாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. போன தடவை கலெக்டர் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஆய்வு செய்யும் போது கூட அந்த 4 பேசுறதுக்கோசரம் தான் பார்க்குறாங்களே ஒழிய மற்ற விவசாயிகள் அவங்க பொருட்டாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதை இங்கே அணை கட்டுற மூலியமா பெரம்பலூர் மாவட்டத்தில் பாதி வேப்பந்தட்டை பிளாக்ல இருந்து எல்லா குடிநீர் முதற்கொண்டு எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்பட்டுவிடும். தண்ணி பிரச்சனையே வராது. ஆனால் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இனிமேல் இந்த தேர்தலில் வெற்றி பெற எந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் இல்லை இப்போ இருக்கிற எம்பியாக இருந்தாலும் இந்த திட்டத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கவர்மெண்ட் கிட்ட எடுத்து சொல்லி இதை வந்து உருவாக்கி தந்தால் இங்கே இருக்கிற இந்த எல்லா பேரூராட்சியிலும் இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் கிராம ஊராட்சியிலையும் கொஞ்சம் கூட குடிநீர் பிரச்சனை எப்பயுமே வராது. இது என்னோட அனுபவத்தில் நான் இங்கே அனுபவிச்சு நான் சொல்கிறேன். சோலைராஜா அவர்கள் குறிப்பிட்டது போல பேரூராட்சி தலைவராக இருக்கும் அவரும் வந்து முனைப்பு காட்டுறார், இந்த திட்டத்தை உடனே வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. தமிழரசன், குறிப்பாக பெரம்பலூர் என்பது வந்து வறட்சியான மாவட்டம். அப்படி இருக்கும் பொழுது ஆனால் இந்த பகுதி வந்து மிகவும் சோலைவனமாக காட்சியளிக்கிறது. இதை விட கூடுதலாக ஒட்டுமொத்த மாவட்டத்தை சோலைவனமாக மாற்றுவதற்கு இந்த சின்னமுட்லு பகுதியில் அணையை கட்டினால் நிலத்தடி நீர் என்பது அதிகரிக்கும் என்பதை விட விவசாயம் பெருகும். அதேபோல் இந்த மாவட்டம் முழுவதும் இந்த தண்ணீர் பிரச்சனை என்பதை குடிநீருக்கு கூட பிரச்சனை இல்லாத நிலை உருவாகும். ஆகவே இந்த திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும். அவர் இந்த செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதி அளிக்கக்கூடிய வேட்பாளருக்கு அந்த கட்சிக்கு தான் இந்த முறை அவர்கள் வாக்களிப்பதாக ஒரு உறுதியும் கொடுத்திருக்காங்க.